ஒரு குட்டி கதை கேட்கலாமா? வாங்க கதைக்குள்ள போகலாம். நம்ம கதை நடக்கிறது ரொம்ப செழிப்பான ஒரு குறிஞ்சி மலை பிரதேசத்துல. நம்ம ஹீரோயினோட பேர் குறிஞ்சி. அவ அந்த குறிஞ்சி மலையை சேர்ந்த ஒரு அழகான இளம்பெண். அவளோட அப்பா அந்த பிரதேசத்துல கொஞ்சம் பேர் பெற்ற ஆளுன்னு வச்சுக்கலாம். ஆள் படையின்னு நல்ல செழிப்பான குடும்பம் குறிஞ்சியோட குடும்பம். குறிஞ்சிக்கு ஒரு உயிர் தோழி ஒருத்தி இருந்தா. அவளோட பேர் காந்தல். 2 பேருமே சின்ன வயசுல இருந்தே சேர்ந்து வளர்ந்தவங்க. தோழிகள்னு சொல்றத விட சகோதரிகள்னு தான் சொல்லணும். குறிஞ்சி மனசுல என்ன ஓடுதுன்னு அவ சொல்லாமலே காந்தலுக்கு தெரிஞ்சிடும். அப்படி ஒரு ஆழமான நட்பு அவங்க 2 பேருக்கும் இடைய. இப்படி ஒரு நாள் இருக்க, திணைப்புணத்தை காவல் காக்கிற வேலைய குறிஞ்சியோட அப்பா அவகிட்ட கொடுக்கிறார். குறிஞ்சிக்கு பயங்கர சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமா பரன் ஏறி திணைய சாப்பிட வர கிளிகள் மயில்கள் எல்லாத்தையும் தன்னோட கவனால விரட்டிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தா குறிஞ்சி. அப்ப அந்த பக்கமா ஒரு அழகான இளைஞன் வர்றான். அவனோட பேர் சிலம்பன். அவளோட இனிமையான குரல்ல இழுக்கப்பட்டு அவன் அவளை பார்க்க, அவ அவனை பார்க்க, முதல் பார்வையிலே 2 பேருக்கும் காதல் பிறந்துடுது. காதல் வந்துட்டாதான் கண்ணும் மண்ணும் தெரியாதே. திணை காக்கிறேன் பேர் வழின்னு தினமும் சிலம்பனை சந்திக்கிறது குறிஞ்சிக்கு வழக்கமா ஆயிடுது. சிலம்பனும் நாள் தவறாம அவளை பார்க்க திணைப்பணத்துக்கு வந்துடுவான். இந்த விஷயம் குறிஞ்சி வீட்டுக்கு தெரியாதே ஒழிய குறிஞ்சியோட தோழி காந்தலுக்கு நல்லாவே தெரியும். தன்னோட தோழி ஆசைக்கு மறுப்பு சொல்ல முடியுமா என்ன? அதனால அவங்களோட காதலுக்கு சாட்சியாவும் காவலாவும் காந்தல் இருந்தா. இப்படியே நாள் போகுது. அவங்களோட காதலோட பிணைப்பும் ஆழமா நெருக்கமாயிக்கிட்டே போகுது. காதல்ல இருக்கிறவங்களுக்கு தானே கண்ணும் கருத்தும் தெரியாது. ஆனா சுத்தி இருக்கிறவங்களுக்கு இல்லாம போகாது இல்லையா? இப்படி ஊருக்கு மறைஞ்சு தன்னோட தோழி ஒரு ஆணோட பழகிறத நினைச்சு அவளோட எதிர்காலம் என்னவாகுமோன்னு காந்தலுக்கு கொஞ்சம் கவலையாவும் கலக்கமாவும் இருக்கு. எதுக்குமே நேரம் காலம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதுக்காக காத்திருந்தா காந்தல். இப்படியே நாட்கள் போக விதைச்ச திணைய அறுவடையும் பண்ணி முடிச்சிடுறாங்க. திணைய அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் திணைப்புணத்தை எதுக்கு காவல் காக்கணும்? அதனால குறிஞ்சியால வீட்டை விட்டு வெளியே போக முடியல. சிலம்பனை பார்க்காம ஏக்கத்துல மெலிஞ்சு போக ஆரம்பிச்சிடுறா குறிஞ்சி. இப்படியே போனா தன்னோட தோழியோட நிலைமை விபரீதமாகிடும்னு காந்தலுக்கு நல்லாவே விளங்குது. ஒரு முடிவுக்கு வந்தவளா அவ மட்டும் திணைப்புணத்துக்கு போறா. குறிஞ்சி தான் வந்துட்டாளோன்னு ஆர்வமா அங்க வர்ற சிலம்பனுக்கு வந்தது குறிஞ்சி இல்ல காந்தல்னு தெரிஞ்சதும் அவனுக்கு மனசு உடைஞ்சு போயிடுது. ஆனாலும் காந்தல் வந்து இருக்கான்னா குறிஞ்சி ஏதாவது செய்தி சொல்லி அனுப்பி இருப்பான்னு ஆர்வமா காந்தல் கிட்ட கேக்குறான் சிலம்பன். இதுதான் தான் காத்திருந்த நேரம்னு காந்தலுக்கு புரிஞ்சிடுது. இப்படியே காதலர்களா மறைஞ்சு வாழ்றதுல சிலம்பனுக்கு பெரிய பிரச்சனை எதுவும் வராம இருக்கலாம். ஆனா குறிஞ்சிக்கு அப்படி கிடையாது இல்லையா? அதனால புத்திசாலியான காந்தல் குறிப்பா சிலம்பன் கிட்ட, சிலம்பா அங்க பாத்தியா, ஒரு ஆண் குரங்கு நம்ம பழத்தோட்டத்துல விளைஞ்சு கனிஞ்சு கீழே விழுந்த வாழைப்பழமும் பலாசுலையும் சேர்ந்து தண்ணியில ஊறி மதுரசமா ஆகி சுனையில நிறைஞ்சு இருக்குது. அது தேனுன்னு தெரியாத அந்த குரங்கு தண்ணின்னு நினைச்சு வயிறு முட்டை குடிச்சிட்டு சந்தன மரத்துல ஏற கூட முடியாம கீழே விழுந்து கிடக்கிற பூவுல ஏதோ மெத்தையில படுத்து கிடக்கிற மாதிரி படுத்து கிடக்குது பாத்தீங்களான்னு காந்தல் ஆரம்பிக்கிறா. தான் கேட்டதுக்கும் காந்தல் சொல்றதுக்கும் என்ன சம்பந்தம்னு புரியாம கேள்வியோட சிலம்பன் காந்தலை பார்க்க, சிலம்பா நம்ம மலை எவ்வளவு செழிப்பா இருக்கு. இங்க இருக்கிற குரங்கு மிருகங்கள் கூட அது எதிர்பார்க்காத சந்தோஷத்தை அடையுதுங்க. ஆனா நீ எவ்வளவு வீரமும் தீரமும் புத்திசாலித்தனமும் நிறைஞ்சவன். உனக்கு வேண்டியது கிடைக்காம போகுமா அப்படின்னு அவனோட தலையில ஒரு பெரிய ஐஸ வச்சுட்டு, அது மட்டுமா அழகான என்னோட தோழியோட காதலே உனக்கு கிடைச்சிருக்கேன்னு காந்தல் சொல்ல, சிலம்பனுக்கு குறிஞ்சிய பத்தி காந்தல் செய்தி சொல்ல போறான்னு காதை தீட்டிக்கிட்டு கேக்குறான். ஆனா என்ன பண்றது சிலம்பா, திணை அறுவடை பண்ணியாச்சு. இனி அவ திணைப்புணம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. நீ வேணும்னா அவளை பார்க்க ராத்திரி வாயேன்னு தோழி சொல்ல சிலம்பனுக்கு பயங்கர சந்தோஷம். ஆனா அவன் எப்படி அதுக்குன்னு பிளான் போடுறதுக்கு முன்னாடி காந்தலே தொடரா. ஆனா குறிஞ்சியோட வீட்டுல காவல் பலமா இருக்குமே, அதனால என்ன, காவல்காரங்க ராத்திரி பூராவா முழிச்சுக்கிட்டு இருக்க போறாங்க. அவங்க அசர்ற நேரமா பார்த்து வந்துடுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தயங்கின குரல்ல, ஆனா இப்படி ராத்திரி யாருக்கும் தெரியாம பயந்து வர்றதுக்கு பதிலா பாரு பௌர்ணமியும் வந்துடுச்சு, வேங்கை மரமும் பூக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சூசகமா சொல்றா காந்தல். காந்தல் சொல்ல வர்றது சிலம்பனுக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு. இப்படி ஊருக்கு தெரியாம குறிஞ்சிய பார்க்காம ஊர் உலகத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கோன்னு அவ சொல்லாம சொல்றது அவனுக்கு விளங்க ஒரு சின்ன சிரிப்போட, சரி கூடிய சீக்கிரம் நான் குறிஞ்சியோட வீட்டுக்கு அவளை பரிசம் போட வரேன்னு சொல்லிட்டு போறான் சிலம்பன்.
இந்த கதையை நம்ம தமிழ் இலக்கியத்துல ஒன்னான அகநானூறு முதல் பாடல்ல ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. இத பாடியவர் கபிலர். கோளிலை வாழைக்கோள் முதிர் பெருங்குலை ஊளுரு தீம்கனி உண்ணுணர் தடுத்த சாரர் பலாவின் சுளையொடு ஊழ்படு பாறை நெடுஞ்சுனை விளைந்த தேரல் அறியாது உண்ட கடுவன் அயலது கரிவளர் சாந்தம் ஏறல் செல்லாது நறுவி அடுக்கத்து மகிழ்ந்து கண்படுக்கும் குறியா இன்பம் எளிதன் நின் மலைப்பல் வேறு விளங்கும் ஏதும் நாட குறித்த இன்பம் நினக்கு எவன் அறிய வெறுத்த ஏயர் வெய்ப்புரை பனைத்தோள் நிருப்ப நில்லா நெஞ்சமோடு நின்மாட்டு இவளும் இணையல் ஆயின் தந்தை அருங்கடி காவலர் சோர் பதனொற்றி கங்குள் வருதலும் உரியை பைம்புதல் வேங்கையும் ஒள் இனர் விரிந்தன நெடுவெண் திங்களும் ஊர்கொண்டன. என்னங்க, இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.